ஹாய் ஹலோ வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி, எறா தொக்கு, மீன் ஃப்ரை தாங்க. இதுதான் சங்கரா மீன் 200 வாங்கணுங்க. உங்கள் ஊர்லலாம் என்ன விலைன்னு சொல்லுங்கள். இது 1 கிலோ சங்கரா 200 வாங்கணும். உங்கள் ஊர்லலாம் இந்த மீன் என்ன விலைன்னு சொல்லுங்கள். 200 இது வாங்கலாமா? இந்த எறா வந்து காமெடி இந்த இறை வந்து 300 ரூபாங்க. எங்கள் ஊர்லலாம் இந்த மீன் இந்த இறா வந்து 300 ரூபா, மீன் வந்து 200 ரூபா. உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள். இந்த மீன் இறாலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் சமைக்கும் போது வீடியோ காமிக்கிறேங்க. மீன் வந்து இந்த மேலே இந்த பரவலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து கத்தி வச்சு நம்ம இந்த மாதிரி சுரண்டிக்கிட்டா ஈஸியாக வரும் நம்மளுக்கு. நான் கத்தியில் தான் க்ளீன் பண்ணுவேன் மீனெல்லாம். எனக்கு அருவமனையில் வராதுங்க, அதனால் கத்தி தான் வச்சு நான் செய்வேன். எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் கத்தி தான் வச்சு செய்வேன், க்ளீன் பண்ணுவேன் மீனை. இந்த பரவலாம் நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிஸ்ஸரை வச்சு இந்த சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் வெட்டிட்டா ஈஸியாக வந்துடுங்க. அவ்வளோதான். இது நம்ம வெட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம செவில் கிழிக்கும் போது அதுவே வந்துடும். இந்த சைடில் இருக்கிற முள்ளுங்க மட்டும் வெட்டிட்டு இந்த வாழாண்டை கொஞ்சமாக வெட்டி விட்டுட்டு நம்ம இந்த செவில் இது பண்ணும் போது இந்த முள் இந்த சைடில் இருக்கிற அந்த முள் வந்துடும். அவ்வளோதாங்க. அந்த செவில் பிடிச்சி இப்படி இந்த பக்கம் செவில் பிடிச்சி இப்படி இழுத்தோன்னா அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்துடுங்க. உள்ளே இருக்கிற குடல்லாம் அதோட சேர்த்து வந்துடும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம மீன் கழுவும் போது உள்ளே இருக்கிறத கத்தியை வச்சு இப்படி லைட்டாக கிழிச்சு விட்டுட்டு இப்படி எடுத்து அந்த உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். நம்ம குழாவில் தண்ணி வேகமாக குழாவை திறந்து விட்டு இதெல்லாம் கழுவுனா க்ளீன் ஆகிடும். நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மீன் ஈஸி தாங்க. இங்கே பாருங்க, இந்த மண்டையை அப்படி பிடிச்சி இழுத்துட்டு இந்த பின்னாடி வாழை வந்து நம்ம இப்படி இழுத்தோன்னா வந்துடுங்க. 2 இது தாங்க, அவ்வளோதாங்க. உள்ளே இருக்கிற நரம்பை இப்படி இதை அப்படி இழுத்தோன்னா இந்த லைட்டாக இந்த முனையில் இப்படி கிழிச்சிட்டு உள்ளே இருக்கிற குடலை நகத்தை வச்சு நம்ம இழுத்தோன்னா வந்துடும். பாருங்க, வந்துச்சு. ஒன்று வராதுங்க. வரலன்னா நம்ம முதுகில் இந்த மாதிரி இப்படி இப்படி கிழிச்சு விட்டோன்னா இன்னும் ஈஸியாக நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இறா இருந்தால் ஈஸி தாங்க. நம்ம இறாவை பிடிச்சி இந்த பக்கம் வால் பக்கம் இழுத்துட்டு இந்த தலை பக்கம் இந்த தோலை இப்படி உரிச்சி எடுத்துட்டு கத்தியை கொடுத்து இந்த முதுகை கிழிச்சு இந்த நரம்பு எடுத்துட்டா அவ்வளோதான், ஈஸி தாங்க. இறா ஆயிரும். இந்த மீனும் இந்த இறா வந்து நான் காவாங்கரை மார்க்கெட்டில் தாங்க போய் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் ஊர் காவாங்கரை மார்க்கெட்டில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். மீன் வந்து 200 வாங்கினேன். இது இறா வந்து 300 ரூபாங்க. உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட்டுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அது வீடு எடுக்க முடியாது. அடுப்பு ஒன்று காமிங்க, கிட்டெல்லாம் காமிக்காதுங்க. ஹலோ, வணக்கங்க. இன்றைக்கி நேற்று சண்டே, ஞாயிற்றுக்கிழமை எதுவும் செய்யலைங்க. நேற்று சாம்பார் வச்சுட்டு இறா தொக்கு பண்ணி சாப்பிட்டேங்க. இன்றைக்கி தான் பிரியாணி செய்ய போகிறேன். நேற்று செய்யலை. என் பையன் இன்றைக்கி எனக்கு பிரியாணி செஞ்சு தரீங்களா இல்லையான்னு கேட்டான். அதனால தான் இன்றைக்கி செய்கிறேன். பிரியாணி செய்ய தான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வெளியில் தான் விறகு அடுப்பில் வச்சு பிரியாணி செய்ய போகிறேன். இந்த பாருங்கள், இந்த தபரா செட்டில் தான் அரிசி என்னமோ அரிசி 3/4 கிலோ அரிசி தான். ஆனால் இவ்வளோ பெரிய சட்டி எடுத்துருக்கேன். சின்னதாக இல்லை, இதுதான் என்கிட்ட சின்ன சைஸே இது தான். இதை விட பெரிய பெரிய சைஸ்லாம் இருக்குது. ஆனால் அதனால தான் இது சரி இதில் செய்யலான்ட்டு எடுத்துருக்காங்க. அடுப்பு காணுங்க. பேசுனது தெரிஞ்சுதா இல்லையா?
நான் தெரிஞ்சேனா இல்லைன்னா ஊன்று தெரிஞ்ச அடுப்பு கால் போதும் டென்ஷன் சின்னதில் இருக்கட்டும், பெருசு வச்சாதான் தேங்காய் தேங்காய் இப்போ வேணாம், அது தம் போடணும். பொண்ணு என்ன சொல்ல பண்ணுவா, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அளவுலாம் சொல்லுவாள். செய்யும் போது தானே அளவுலாம் சொல்லணும். நல்ல நெருப்பு பிடிக்கட்டும், அது புகை இல்லாமல், அந்த புகையிறது இல்லாமல் வெறும் நெருப்பு மட்டும் வந்தால் சட்டி, இல்லைன்னா கறி பிடிக்கும். மணக்கட்டை இருந்து பாத்ரூமில் கிடக்கு, தொடச்சி தர முடியும் இல்லை, அதான் உனக்கு சௌகரியமாக இருக்கும். அவ்வளோ கீழே உட்காந்து எனக்கு வாட்ட பண்ணல. தொடச்சிட்டிங்களா? எங்கே தொடக்கிறீங்க? லுங்கியில் தொடக்க போகிறீங்க? ஐயா, அது எப்படி கிடக்காது? அதை துணி போதும் விடுங்க. வைங்க, அதை வரேன். இதாங்க. இப்படி உட்காந்தா நம்மளுக்கு கீழே இது சின்ன இவ்வளோண்டு அடுப்பு, இவ்வளோ சட்டி வைக்கிறோம். சூடாயிடுச்சுன்னா வேகமாக பிடிச்சிடும், பிடிக்கணும், நல்லா பிடிக்கணும். அது சின்ன இது போட்டேன், அது அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அந்த பக்கம் இருக்குது இல்லைங்க, இதை விட சின்னது இருந்துச்சு. அதுதான் அவங்ககிட்ட கொடுத்துக்கிறேன். கேட்குறாரு அப்போ, அது இப்போ அது எங்கள் ஆயா கொடுத்த சட்டியாக, இதை விட சின்னது இருந்துச்சு. உங்கள் அம்மா தவசத்துக்கு சாமான் கொடுத்தோம் பாருங்க, ஹோட்டலுங்க வந்து மாற்றி சாமான் கொடுக்கணும்னு, அதில் வரலன்னு நினைக்கிறேன், திருப்பி கொடுக்கலன்னு நினைக்கிறாருங்க. இந்த மாதிரி சின்னது 2 கிலோ வேகிற மாதிரி, இது 5 கிலோ வேகும். அது திருப்பி கொடுக்கல, எல்லாத்துலேயும் இன்சல் போட்டு தானே கொடுத்தேன். இந்த பாருங்க, ஆமாம் தெரியும், காட்டி எல்லாத்துலேயும் இன்சல் போட்டு தான் கொடுத்தேன். சூடாகுது வை கொட்டாங்கச்சி ஒன்று வைக்கிறேன், பக்கம் வேகமாக பொடி. மீன் வளர்க்குறது இதில் வச்சுக்கா. இதில் தோசை வச்சு வேகமாக நல்லா காயட்டும்.
2 in 1 சொல்லு. மீன் பிரியாணிக்கு மீன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி. ரொம்ப இருங்க. கவனம் குடிச்சிக்கலாமா? பொங்கல் வைக்கிறாச்சா? ஏன் வீடியோ தானே எடுத்துக்கிட்டு இருக்கேன். பொங்கல் தான் குளிச்சுட்டேங்கம்மா. என் மனசு இதெல்லாம் யோசிக்க மாட்டேன். அம்மா நெய்யாது. ஆமாம், நெய் போடும்போது உடச்சி வை. உடைக்கலாம் முடியாது. அதை போய் நான் உடைக்க முடியுமா? கொஞ்சம் கனமாந்து மெலிசாந்து வை. மெலிசா நான் கனமாண்டு வச்சா தான் பிடிக்கும். அப்போ தான் நெருப்பு வேகமாக எரிய ஈஸியாக இருக்கும். அப்பா ஏய் பார்த்து என்ன மாதிரி காஞ்சிருச்சா இல்லையா? உள்ள கை விட கரண்ட் வந்துச்சாங்க. பழுத்து போய் வரல. எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் கிட்ட போட்டுக்கோங்க. சேரை அது கூட கொஞ்சம் நெய். சூப்பராக அச்சாங்க. பட்டை இலை போட்டேன். வெங்காயம் போட்டுக்கலாம். கரண்டி எடுத்துட்டு வரலையா? ஜல்லி கரண்டி தான் போனேன். ஜல்லி கரண்டி தான் ஒன்று போதும். ஜல்லி கரண்டி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கருத்து நீ கொடுக்குறீங்களா? அப்படியே வைக்கிறேன். இது கொட்டாங்குச்சினால தான் அவ்வளோ வேக மாதிரி இருக்குது. கொட்டாங்குச்சி வாய்ப்புனா இது குறைஞ்சிடும்.
அவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ கறி பிடிச்சி எப்படி காலை தள்ளி வச்சுக்கோங்க நெருப்பு ஆனால் அது வெங்காயம் நல்லா இதுவும் ப்ரௌனாகும். எனக்கு 12 ஆயிடுச்சா? அவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இவ்வளோ பெரிய சட்டியில் இது இருக்கிறதா தெரியல. இந்த வெங்காயம் ஏதோ மூலையில் ஒன்று கிடக்கிற மாதிரி இருக்கு. அது கூட தக்காளி போட்டுக்கலாம். இது 3/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, கொஞ்சமாக புதினா, ஒரு நம்ம காரத்துக்கு வேணுன்ற அளவுக்கு பச்சை மிளகாத்தூளும் போடுவேன். அதனால் நம்ம பச்சை மிளகா பார்த்து தான் போடணும். கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இந்த கொத்தமல்லி புதினாவையும் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். நெருங்குது காட்டுவா. புதினா வந்து முழுசாக போடுறத விட இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் நல்லா வாசமாகவும் இருக்கும். பசங்க சாப்பிடும்போது அதெல்லாம் எடுக்காமல் அப்படியே சாப்பிடுவாங்க. முழுசாக இருந்துச்சுன்னா இதை இலையாக இருக்குன்னு எடுத்து ஓரமாக வைப்பாங்க. இப்படி நம்ம புதினாவை ஒன்றும் பாதியாக கட் பண்ணி போட்டால் சாப்பாடோட மிக்ஸ் ஆகிடும். இந்த தக்காளி வதங்குது அதிலே போட்டுடலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அதிலே போட்டுடலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு வேணால் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம்.
தக்காளியெல்லாம் நல்லா நல்லா மசியணும். இன்றைக்கி வீடியோ வந்து எங்கள் வீட்டுக்காரர் தாங்க எடுத்துகிட்ருக்காரு. நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டுக்காரர் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. பசங்கள்லாம் காலேஜுக்கு போயிட்டாங்க, அதனால் அவரை தான் எடுக்க சொல்லியிருக்கேன். தக்காளிலாம் நல்லா நல்லா வெந்து குழஞ்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம இதோட சிக்கனை சேர்த்துக்கலாம். இது காலையிலே வாங்கிட்டு வந்துட்டாருங்க சிக்கனை. நான் கழுவி மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதான் இப்படி இருக்குது. இது சூடாகவும் சரியாயிடுங்க. போதும் நிறுத்துங்க. அப்புறமா மசாலாம் போட்டு சிக்கன் கறி வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டேங்க. இப்போ வந்து மசாலா போட போகிறேன். தனியாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தனியாத்தூள் 2 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, மஞ்சள்தூள் கொஞ்சம், இது வந்து கரம் மசாலா, இதெல்லாம் வந்து இந்த கறியோடையே சேர்த்துக்கலாங்க. நான் வந்து மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டு தாங்க செய்வேன். நம்ம கலர் போட மாட்டோம், அதனால் மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டு தான் செய்வேன். மசாலாலாம் போட்டு ஒரு கலரி விடுவோங்க. பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். அதனால் நம்ம காரம் பார்த்துட்டு தான், போதும்னா பரவாயில்ல, வேணும்னா 2வது போட்டுக்கலாங்க. கடைசியாக தண்ணியெலாம் ஊற்றி கலந்த பிறகு பார்த்து நம்ம காரம் வேணும்னா போட்டுக்கலாம். ஆனால் இந்த காரம் வந்து எங்களுக்கு போதுங்க. காரம் இவ்வளோ தான் சாப்பிடுவோம் நாங்கள், ரொம்ப அதிகமாக காரம் சாப்பிட மாட்டோம். இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கலாம். போடுறேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். தேவைப்படும்னா போட்டு ஒரு கலரி விடுவோங்க. கலரி விட்டு இப்போ நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். அதில் தயிர் ஊற்றிக்கலாம். நம்ம தக்காளி ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் லெமன் வேறு ஊற்றுவோம். தயிர் பார்த்து ஊற்றிக்கலாம்.
ரொம்ப ஊற்றிட்டா புளிப்பாயிடும் பிரியாணி. தயிர் ஊற்றி ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கிளறி விடுவோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். வாசம் வருதா? హలో చెప్పా వస్తే ఫోన్ చేస్తాను. ఏడా ఉండవు చేస్తా చేస్తాం తప్పకుండా చేస్తాం. கறி நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கிடுச்சுங்க. நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மூன்று அளவு அரிசி போடும்போது பார்த்துட்டு தண்ணி ஊற்றி உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த உப்பு இந்த கறிக்கு கரெக்டாக இருக்கும். அரிசி போட்டுட்டு தண்ணியெல்லாம் கரெக்டாக அளவு ஊற்றி அதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்ம ரெண்டாவது இந்த கறி வந்து வேகட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். வேக விட்டு அதுக்கப்புறம் அரிசி போடலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. அரிசி போட்டுக்கலாம். அதுக்கு படிச்சுக்கிறோம். ஆமாம், அதுக்கு தான் படிச்சிருக்கேன். நான் பிஸியாக தான் இருப்பேன் நினச்சேன். இதை பிடிங்க. அதான் நான் அது இன்னும் கல்யாணம் பண்ணிச்சா இல்லை நம்மளுக்கு சொல்லலையே? இருக்கும். நல்ல பையன். ஆல்ரெடி வரதும் தெரியாது, போகிறதும் நல்லாக்கெல்லாம் வச்சுருக்கல. எல்லாருக்கும் வச்சுருக்கோம். வைக்காம இருக்கு. இன்னும் ஒரு தெருவில் இருக்கு. தண்ணியை ஊற்றி
தண்ணியே வந்துடும். நல்லா கொதி வந்து தண்ணி நல்லா கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த அடுப்பு இது தணல்லாம் எடுத்து தட்டை போட்டு அது மேலே வச்சு கொதி வரட்டும். ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் பாதி பழம் ஊற்றுவோம். சைலண்ட்டாக செஞ்சாலும் எலுமிச்சம்பழம் விதைய எடுத்துட்டு பாதி பழம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்து வேணா காரம் கட்டாது. உப்பு பத்தலைங்க, உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு கரெக்டாக இருக்கும், போட்டுக்கலாம். ஆனால் லட்டிங்க போட்டு கலரி விடும். ரொம்ப கலரக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். சும்மா லேசாக ஒரு கலரிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எண்ணெய் ரெண்டாவது பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இன்னும் டேஸ்ட் என்னமோ எனக்கு தனியாக தேவை மாதிரி. கேஸ் அடுப்பில் செய்யறத விட இது டேஸ்ட் என்னமோ செம்மையாக தருது. மூடி போட்டேங்க, நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து தண்ணியில் கொஞ்சம் ட்ரை ஆனோன்னே நம்ம மேலே தம் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நான் போய் வாழை இலையை வெட்டிட்டு வந்துடுறேன். வாழை இலையை உள்ளே போட்டு பிரியாணி உள்ளே போட்டு தம் போட்டால் அந்த இலையோடைய இதெல்லாம் வாசம்லாம் அதில் இறங்கும். அப்போ நம்ம பிரியாணி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். வைக்கிறேன். ஆயிடுச்சுங்க, தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த நேரத்தில் தம் போட்டுக்கலாம். கொஞ்சம் லேசாக தான் இருக்குது. அரிசியும் வந்து 3/4 வேக்காடு வெந்துருச்சு. நம்ம தம் போட்டோன்னா அந்த 1/4 பதமும் வந்துடும். நான் வாழை இலையை வெட்டிட்டு கழுவி எடுத்தாந்து வச்சுருக்கேன். இந்த இலையை வந்து நம்ம அப்படியே உள்ளே போட்டு அமுக்கிடுவோம். இந்த வாழை இலையை போட்டு இது பண்ணால் அந்த இலையோட ஃப்ளேவர் வந்து அந்த சாப்பாடோடு இறங்கும். இப்போ நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தட்டை இப்படி வச்சு தம் போட்டுக்கலாம். காலை வச்சுருக்கேன் கரண்டிலே களி நல்லா அடிக்கிறேன். மூஞ்சில் காலெல்லாம் இல்லை அந்த பக்கம் போடு.
எல்லா வீட்டிலும் டிவி சவுண்டு கேட்குது. இன்னொரு லைன் இல்லையா அண்ணா? இல்லையா பாருங்க, அது இல்லையா இல்லை, எந்த பக்கம் கூட கேட்குது. இந்த பூண்டு இடிக்கிற கல் இல்லைங்க, அது அப்படி தம் போட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த கீழேயும் அனலாக இருக்குது, மேலேயும் அனலாக இருக்குது. அப்போ கீழே இருக்கிற தண்ணி ட்ரை ஆகிடும், மேலே இருக்கிற தண்ணியும் சாப்பாட்டில் ட்ரை ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தம்மை உடச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்க, சாப்பாடும் ரெடி, பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, அடியே பிடிக்கல பாருங்க, கொஞ்சம் கூட. அடி பிடிக்கல. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இதை இறக்கிட்டேங்க. இறக்கிட்டு மீன் வறுக்க போகிறேன். அதுக்கு தான் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன். மூடி போட்டுக்கலாம். இந்த மீன் வறுக்கிறதுக்கு நான் மசாலா வேறு எதுவுமே போடலைங்க. வெறும் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக லெமன், கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பசைஞ்சிருக்கேங்க. அவ்வளோதான். நான் வேறு எந்த மசாலாவுமே போடலை இதில். இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மீன் வந்து சங்கரா மீன் தாங்க. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, சங்கரா மீன் வறுவல், தயிர் பச்சடி, முட்டை தாங்க இன்றைக்கி. நேற்று ஞாயிற்றுக்கிழமை செய்யலை, அதனால் இன்றைக்கி செய்கிறேங்க. இது நேற்று வாங்கிட்டு வந்த மீன் தான். நான் கழுவிட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். நேற்று செய்யலை, அதனால் இன்றைக்கி செஞ்சிடறேங்க. இதை மீனெல்லாம் வறுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிரியாணி, முட்டை, தயிர் பச்சடி, மீன் வறுவல் எல்லாமே ரெடிங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேங்க. சாப்பிட்டு பார்த்தேங்க ஒரு வாய். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கேஸ் அடுப்பில் செய்கிறதும் குக்கரில் செய்கிறதோட அந்த டேஸ்ட்டை விட நம்ம விறகு அடுப்பில்
தம் போட்டு செஞ்ச பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க நண்பர்களே. தேங்க்யூ. பாய்.